அப்போ ஃப்ரெண்டு கூட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கணும், ஃபேமிலி கூட இருக்கணும், ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும், ஏதாவது எழுதிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு தனிமை தான் பிரச்சனைனா அந்த தனிமையை கண்டிப்பாக தவிர்த்து தானே ஆகணும். ஏன் அந்த தனிமையை நீங்கள் தேடி போகிறீங்க? ஒரு விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறதே தப்புங்கிறாங்க. அதை மறக்கணும்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை மறக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன் மறக்கணும்? இருந்துட்டு போட்டுமே. ஆனால் அதை நீங்கள் மறக்கணும்னு நினைக்கும் போது தான் நீங்கள் எந்த விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மனசுக்குள்ள ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு முடிவு எடுக்கிற திறனை நம்ம இழந்துடுறோம். அதுக்கு காரணம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஸோ இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ என்ன ஆகுது? பயம், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை போயிடுது. அந்த தோல்வி பயம், வாழ்க்கையை பற்றி அடுத்து சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அடுத்து என்ன ஸ்டெப்பு போக போகிறோம், அடுத்து நமக்கு என்ன காத்திருக்கு, எதை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளை அடுத்த ஸ்டெப் போக விடாமல் பண்ணிடுது. அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எழுத்தே போட்டணும். உங்கள் மனசுலேருந்து வெளியில் எடுக்கணும். எல்லாம் நடக்கும், எல்லாம் ஜெயிக்கும், கண்டிப்பாக எல்லாம் வெற்றிக்காகன ஒரு விஷயம்தான். இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாமே நமக்கு தான். நம்ம தான் அதை எடுக்க தெரியாமல், அதை பயன்படுத்திக்க தெரியாமல், அதை வாழ்க்கையோடு நம்ம கலந்துக்க முடியாமல் விலகி இருக்கோம், தள்ளி இருக்கோம். அப்படிங்கிற அந்த ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ அதனால் நெகட்டிவ் தாட்லாம் விட்டுருங்க.